நம்மகிட்ட வந்து எல்லா வகையான மாடு இருக்குங்கண்ணே. இவங்களுக்கு தான் மாடாவும் இவங்களுக்கு தான் மாடாவும் இல்லை. நம்மகிட்ட ஹெச்எஃப்ங்க இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ்லேயே இருக்குது, நாட்டு மாட்டு கிராஸில் இருக்குது, ரெட் சிந்தியில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது. ஆனால் பாலுக்கு கேட்டு தரேன், நாளைக்கு ஆம்பளை பால் தானே, தண்ணி தீனிக்கு, பொம்பளைகளுக்கு இப்போ யார் வேணும் முடிக்கிறதுக்கு, முட்டாதுக்கு, பிடிக்காதுக்கு எல்லாத்தையுமே கேரண்டி தரேன். இந்த மடியை பார்த்துட்டு 25 கறக்கும் 30 கறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோலாம் சொல்ல மாட்டோம். 20 லிட்டர் கறக்கும். தலைச்சன்லேயே 18-19 லிட்டர் வரைக்கும் அந்த மாடு நல்லா இருக்குது. ரெண்டுமே தலைச்சனில் 17-18 லிட்டர் கறந்த மாடு. ஒரே கஸ்டமர் தான் நல்லாயிருக்கும். லைவ் ஸ்டாக் நம்ம கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். 15 லிட்டர் பால் வருதுங்க. 3ஆம் நேத்து 4 காம்புமே இப்படி கறக்க அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. நம்ம கறக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், அப்படியே கறக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி குழந்தைங்க, லேடிஸ் கீடிஸ் யார் வேணால் கறக்கலாம் பாருங்க. தமிழில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம், அன்பான வணக்கங்கண்ணே. ஓகே, நம்ம இருக்கிற இடம் வந்து நம்ம லொக்கேஷன் வந்து வலைவெட்டி டு காட்டுப்புத்தூர் ரோட்டில் இருக்குங்கண்ணா. கரெக்டாக நம்ம லொக்கேஷன் சொல்லணும்னா தேவர்மலைன்னு சொல்லுவாங்க. நம்ம கரூர்லேருந்து வந்தாலும் மாயனூர் வந்து வரலாம், திருச்சியிலேருந்து வந்தாலும் நம்ம மாயனூர் வந்து வரலாம், இல்லை நம்ம நாமக்கல்லேருந்து வந்தாலும் நேராக காட்டுப்புத்தூர் வந்து நேராக வலைவெட்டிலேருந்து காட்டுப்புத்தூர் வந்துடலாம். நம்மளோட நம்ம எங்கே கட்டினா கரூருக்கும் திருச்சிக்கும் நாமக்கலுக்கும் எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்கும். எந்த இதில் எந்த இங்கே வந்தாலும் நமக்கு வர பக்கமாக இருக்கும். ஓகே, 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு சென்டரில் இருக்கிற மாதிரி சொல்லிக்கலாமா? ஆமாங்கண்ணா. ஓகே, நம்மக்கிட்ட வந்து எல்லா வகையான மாடு இருக்குங்கண்ணே. இவங்களுக்கு தான் மாடாவும் இவங்களுக்கு தான் மாடாவும் இல்லை. நம்மக்கிட்ட ஹெச்எஃப்ங்க இருக்குது, ஹெச்எஃப் கிராஸ்லேயே இருக்குது, நாட்டு மாட்டு கிராஸில் இருக்குது, ரெட் சிந்தியில் இருக்குது, ஜெர்சியில் இருக்குது, கிர்லேயும் இருக்குது. எல்லா ரகத்தில் ஆல் பிளாக்கு, ஒலிஸ்டின் பீடு எல்லா பீட்லையுமே இருக்குது. கண்ணுக்குட்டி முதற்கொண்டு நம்ம எல்லாமே சேல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட கேட்டால் மாடு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நம்மகிட்ட எல்லா மாடுமே இருக்குது. அவங்க கேட்குறவங்களுக்கு இந்த வாரம் நம்ம 15 மாடு கொண்டு வந்தோம். 4 மாடு சேல் ஆயிடுச்சு. லைவ் ஸ்டாக் 11 மாடு இருக்கு. 11 மாடு. ஆமா. ஸோ இது எல்லாமே முதல் ஈத்துங்களா, 2வது ஈத்தா? இதை பற்றி சொல்லுங்க. ஆனால் நம்ம கிட்ட வந்து தலைச்சா 2ஆம் நேத்து அதிகம் வரும். ஏதோ 1, 2, 3ஆம் நேத்து எடுப்பாங்க. நல்லா மாடு தெளிவாக பால் ஹை மில்க் இருக்கு நம்ம தான் எடுப்போம். நம்ம தலைச்சன்லேயே பார்த்தா 20 லிட்டர் மேக்ஸிமம் கறக்கிற மாதிரி தான் இருப்போம். அதிகபட்சம் 15 கீழே குறையவே குறையாது. அதுக்கு மேலே தான் மாடு இருக்கிறது. இப்போ நம்ம கிட்ட வந்து 15 லிட்டர் 25 லிட்டர் வரைக்கும் நம்ம கேரண்டி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா எல்லாத்தையுமே 30 லிட்டர் கறக்கு, 35 கறக்கலாம். இல்லை, நார்மலாக 25 வரைக்கும் நம்ம கிட்ட கறக்க மாதிரி இருக்கு. நம்ம பண்ணையில் கண்ணு போட்டு கறந்து பார்த்துக்கலாம். சன மாடு வந்து 4 காம்பு கறக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துருப்போம். சரிங்க. மித்த எல்லா படி நம்ம கிட்ட எந்த ஒரு கேரண்டி வேணுமாலும் நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தவிர தண்ணி வைக்கிறது எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ ஹெச்எஃப் கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதனாலங்க ஜெர்சி அதிகமாக வச்சு? நம்ம கிட்ட வந்து நம்ம ஜெர்சி அதிகமாக கேட்குறாங்க, அதனால ஜெர்சி அதிகமாக எடுத்துருக்கோம். நம்ம ஹெச்எஃப்பும் வந்து நல்ல எது கிடைச்சாலும் நம்ம நல்ல பிரீடு தான் எடுப்போம். இதுதான் வாங்கணும், அது தான் வாங்கலாம். நல்ல மாடாக இருந்தப்போ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த வாரம் வந்து ஒரே ஒரு மாடு தான் இருக்குது ஹெச்எஃப் கிராஸ். ஆமாம், ஹெச்எஃப் கிராஸில் ஒரு மாடு. ஓகே, நான் ஒரு மாடாக பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து மெயினாக வந்து எவ்வளோ கறவை, ஒரு மாடு எவ்வளோ கறக்கும், ப்ளஸ் வந்து எத்தனாவது ஈத்து, இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடும், இந்த 3 விஷயங்களும் மாட்டை பற்றியும் எனக்கு அப்படியே ஒன்றா சொல்லுங்கள். அப்புறம் சுழி சுத்தமாக இருக்கா, அதை பற்றியும் அப்படியே சொல்கிறீங்களா? நம்ம கிட்ட சுழிமா இருக்கானே, இப்படி இருந்தாலும் சொல்லி கொடுத்துருங்க. சரிங்கண்ணா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். சார் ஃபஸ்ட்டாக மாடா நல்லா ஹெவி சைஸில் வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ். ஆமாம், நம்ம ஃபுல் நொக்கரான் பிடினா, பியூர் நொக்கரான் பிடினேன். இது வந்து எங்கேயுமே நம்ம கிட்ட அவ்வளோ சீக்கிரம் மாடுக்கு நொக்கராமாங்க. இதுதான் பியூர் நொக்கரான். அங்கே பாருங்க, அந்த மூஞ்சி கண்ணு ரெண்டும் அந்த ரெட்டிஸு, அது மூஞ்சி ஃபுல்லாக ஒயிட்டு, அந்த 2 காது மாடல் மட்டும் தான் கருப்பாக இருக்கும், இது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் அந்த மடி செட்டு பார்த்தீங்கன்னா அந்த காம்பு 4 காம்பு அப்படியே அச்சு ஊற்றுற மாதிரி இருக்கும். 4 காம்பு 4 அந்த இது பாருங்க எவ்வளோ ஒரு அரை ரெட்டிக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமாம், நல்ல ரெட்டை வெடி மடி பாருங்க. மாடு எப்படி பாருங்க, நல்லா ரெட்டை வெடி மடி. இன்னும் 15 நாள் பிடிக்கும். எவ்வளோ மடி லூஸ் இருக்கு பாருங்க. 15 நாள் ஆகிடும். ஆமாம், வெள்ளை ட்ரிபிள் முதுகுன்னு சொல்லலாம். முதுகு பார்த்தீங்களா, 1 முழத்துக்கு மேலே இருக்கும். நம்ம பிடிச்சா 1 முழத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ ஹைட், ஹெவி சைஸில், நல்ல சைஸ் தான். ஆமாம், கறவை வந்து 25 லிட்டருக்கு மேலே தாங்க கறக்கும். நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். தண்ணி தீனி இந்த மிஷின்ல தான் அரைச்சி வச்சா திங்கும் அப்படிலாம் இல்லை. எதை போட்டாலும் கரணை எது போட்டாலும் தீவன பொருள் கரணை, கரும்பு தொகை எது போட்டாலும் கிடைக்கும். அந்த அளவுக்கு மாடு இதாக இருக்கும். நல்ல குணமானம் பாருங்க. முதயத்துக்கு எவ்வளோ கறந்துச்சிக்கலாம்? முதயத்துக்கு 25 லிட்டர் கண்ணை போட்டு கறந்துங்க. 26, 27 வரைக்கும் கறந்துங்க. நம்ம 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். நம்ம அப்படியே சாதமாக தான் இருக்கு. ஒருத்தரும் பிடிக்க தேவையில்ல. எனக்கு முன்னாடி யாருமே பிடிக்கல, யாரும் ஆள் இல்லை, பாட்டுக்கு போட்ட ஆட்டம் நிற்கும். ஓகே, நல்லா எந்த பக்கம் கூட இந்த பக்கம் இருந்து கூட நம்ம கறந்துக்கலாம். அந்த அளவுக்கு மாடு. இந்த இது வீடியோல போடுவாங்க, 2 பக்கம் இருந்து கறப்பாங்களா, அப்படி கறந்தா கூட மாடு நிற்கும். 2 பக்கம் கூட அவர் உட்காந்து கறக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட குணமா இருக்க மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இது எப்படிங்க, எங்கேருந்து எடுத்தீங்க இந்த மாடு? ஆனால் இது நம்ம லோக்கல்லே ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல எடுத்தோம். நம்ம லோக்கலே வச்சிருந்தாங்க. அவங்க இந்த கண்ணை நம்ம தான் எடுத்து கொடுத்தோம். அவங்க வளர்த்து ஒரு ஈத்து நான் கறந்து பார்க்குற ஆசைக்குன்னு கறந்து பார்த்துட்டு நம்ம இந்த ஈத்து நான் கொடுத்துட்றேன்னு கூப்பிட்டாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்து இப்போ சேல் பண்ணுறோங்க. ஓகே, ஸோ அப்போ நம்பி எடுக்கலாம். எல்லா கேரண்டி நான் தரேன். 100% இந்த மாடுக்கு நான் என்னென்ன கேரண்டி கொடுப்பீங்க? ஆனால் பாலுக்கு கேரண்டி தரேன், நாளைக்கு ஆம்பளை பால் தானே, தண்ணி தீனிக்கு, பொம்பளைகளுக்கு இப்போ யார் வேணும் முடிக்கிறதுக்கு, முட்டாதுக்கு, பிடிக்காதுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டி தரேன். குணமோனா வெயில் இழப்பு வாங்காதுக்கு எல்லாத்துக்குமே நான் கேரண்டி தரேன். ஓகே, ஸோ நம்பி எடுக்கலாம். நம்மளை நம்பி வந்தால் நம்பி தரலாம். ஓகேண்ணா. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒரு நாட்டு கிராஸில் ஹெச்எஃப்பும் ஜெர்சி நாட்டு கிராஸ் 3 மிக்சிங் ஆனது. டாப் குவாலிட்டியான மாடு.
நாட்டு மாட்டுல உள்ள பால் கறக்கும்போது நல்லா இருப்பாங்க. பாலும் குவாலிட்டியா இருக்கும், மாடும் குவாலிட்டியா இருக்கும். எவ்வளவு கறக்குங்க? ஆனா கறவை வந்து 22 லிட்டர் கறந்து பண்ண 2ஆம் நேத்துல. 22. ஆமா. இப்போ 3ஆம் நேத்து மாடு சும்மா நம்ம தலைச்ச 2ஆம் நேத்துல சொல்றது இல்ல, எல்லா மாட்டும் 2ஆம் நேத்து சொல்ல மாட்டோம், என்ன ஈத்தோ அதை சொல்லுவோம். சரிங்க. இப்போ 3ஆம் நேத்து மாடு ஹெவி சைஸான மாடு. இன்னைக்கு காலையில தான் வெள்ளிக்கிழமை காலைல காலக்கண்ணு ஒரிஜினல் நாட்டு கண்ணு போட்டிருக்கீங்க. கண்ணுங்களா? ஆமா, காராமூசில நாட்டுக்கண்ணு ஒரிஜினலா போட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில தான் அது போட்டுது. சீம்பால் மாடு பாதி பால் கறந்துட்டு பாதி பால் நிற்கும். ஓவர் ரெடி கறவைக்கு இருக்கு. ஆமா, ரெடி கறவைக்கு. ஓவர் பால் வந்து மாடு நிக்க முடியல, கடுகு எடுக்குதுன்னு கறந்து வச்சிருக்கு. பாதி பால் கறந்துட்டு பாதி பால் கறக்காம இருக்கு. எவ்வளவு சீம்பால்? சீம்பால் வந்து இப்போ ஒரு 6-7 லிட்டர் பக்கம் கறந்துட்டோங்க. இப்போ மடியில இருக்குது ஒரு 4-5-6 லிட்டர் இருக்குங்க. கை கறவைக்கு வருங்களா? கை கறவைக்கு நிக்குங்க. கை கறவைக்கு நிக்கல, கண்ணு இல்லாம நம்ம கறக்கலாம், கண்ணு வச்சும் கறக்கலாம். நாட்டு மாடு கண்ணு நான் வளர்க்கணும், என்னால வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த கண்ணை வளர்த்து நல்லா நல்லா திமிழோட இருக்கும் பாருங்க கண்ணு. சும்மா அந்த கிராஸ் ஆகணும் அப்படிலாம் சொல்லுது. நம்ம அந்த கண்ணுக்கு அந்த திமிழே கட்டுவோம் பாருங்க, பிடிச்சே கட்டுவோம் பாருங்க. ஒரிஜினல் காராமூஸ் கண்ணுலே நாட்டு கண்ணு, ஒரிஜினல் காராமூஸ் கண்ணு. நம்ம வளர்க்குறவங்க வளர்க்கலாம், ஜெட் பிளாக்ல கண்ணு வரும். வளர்க்குறவங்க வளர்க்கலாம், இல்லை கண்ணை கொடுத்து கூட கறக்கிறவங்க கறக்கலாம். அந்த அளவுக்கு மாடு தெளிவா இருக்கும், குணமானத்துக்கு எல்லாத்துக்கும், தண்ணி தடிக்கு எல்லாத்துக்கும் இருக்கும். ஆமா, ஹைட்டு வெயிட் மாடு. ஆமா, இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிற மாடு வேற தேவையில்ல. 20 லிட்டர் கண்ணை மட்டும் கறக்கலாம். 22 கூட சொல்ல, 20 லிட்டர் கண்ணை மட்டும் கறக்கலாம். அடுத்த மாடு பத்தி அப்படி சொல்லுங்க ப்ரோ. ஆனா இது வந்து ஒரு ஜெர்சி கிராஸ்ல சென மாடுங்கண்ணே. நல்ல பிரீடான மாடுங்கண்ணே. பயங்கரமா இருக்கு மடி. நல்ல ரெட்டை வேற குறுக்கல மாடி இருக்குண்ணே. இந்த மடியை பார்த்துட்டு 25 கறக்கும் 30 கறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோலாம் சொல்ல மாட்டோம். 20 லிட்டர் கறக்கும். தலைச்சன்லேயே 18-19 லிட்டர் வரைக்கும் அந்த மாடு. நல்ல ஹெவி சைஸான மாடு. நல்ல ரெட்டை குறுக்கு ரெட்டை குறுக்கு மாடி, நல்ல ரெட்டை குறுக்கு உடம்பு, நல்ல ஆஸ் கொம்பு, நல்ல அந்த ஆஸ் கொம்புன்னு சொல்லுவாங்க. நல்லா சின்ன சின்ன கொம்புல நல்ல பட்டி பத்து கொம்பு. பல்லு வந்து கடை முளப்புல இருக்கு. நல்ல பிரீடான மாடு. தண்ணி தான் அவளுக்கும், குழந்தை குட்டி யார் வேணா பிடிச்சிக்கலாம். இந்த மடியை தொட்டு நம்ம உட்காந்து கறந்தா, நம்ம குண்டா வச்சா குண்டா தான் நம்பும். மாடு உதைக்குது நவரணும் பிடிக்கணும்ல அவசியமே இல்லை. சரி, நம்ம யாரு கறக்க தெரியாத கூட கறக்கலாம், அவ்வளோ சாஃப்டா இருக்கும் காம்பு. நல்ல ரெட்டை வரி மாடு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாட்டு பண்ண. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா தாராளமா இங்க கூட கறக்கலாம். ஐயோ உதச்சிருமே, ஐயோ நம்ம எப்படி கறக்கிறது, கறக்க தெரியல அப்படின்னு உதச்சியே தெரியல. வச்சு கையை வச்சா போதும், குண்டா நம்பி நம்ம கறக்க தெரியல, சும்மா காம்பு வச்சு இழுத்தா போதும், பால் வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இன்னும் லூஸ் இருக்குங்க. இன்னும் 2 நாள் ஆகும். இன்னும் அந்த மடி டைட் ஆயிடும். இந்த வீக்ல கண்ணு போட்டோம்னு நினைக்கிறேன். நாம இன்னும் 2 நாள்ல கண்ணு போட்டுருங்க. வீக்லாம் பிடிக்காது, 2 days அதிகபட்ச டைம் கண்ணு போட்டுருங்க. ஒரு 4 மாடு HF வச்சுக்காங்க, ஒரு மாடு ஜெர்சி எடுத்து போடலாம், SNF எடுத்து போறவங்க ஜெர்சிக்கு HF ஈக்குவலா கறக்கும், நெக்ஸ்ட் HF மீறி அதிகமா கறக்கும். 2வது ஈத்து. ஆமா, 2வது கடமளப்புங்க. கடமளப்பு. ஆமா. அடுத்த மாடு. ஆனா அடுத்தது மாடு வந்து ஜெர்சிலே ஹெவி சைஸ் மாடுனா, ஒரு குட்டி யானைனே சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு உடம்புல ஒரு எலும்பு தெரியாது. நல்ல ரெட்டை குறுக்கு மாடு, நல்ல ரெட்டை குறுக்கு மாடு, நல்ல பைசிட்டு. இன்னொரு 10 நாள் ஆகும் கண்ணு போட. ரெட்டை வரி மடியில நல்ல 4 காம்பு அச்சில் ஊத்துற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 3ஆம் நேத்து மாடுங்க. ஆமா, நம்ம 2ஆம் நேத்து 3ஆம் நேத்து மாடு தான். உண்மையை மட்டும் தான் சொல்ல, போய் சொல்லணும் நமக்கு அவசியம் இல்லை, சொல்லி விற்கணும் அவசியம் இல்லை. சரிங்க, விருப்பப்பட்டா வாங்கினாங்க, எல்லாம் வாங்காட்டி போவாங்க, அந்த மாதிரி நம்ம சொல்றது. 3ஆம் வாங்கலாம்ல. ஆமா, 3ஆம் நேத்து வாங்கலாங்க. இதெல்லாம் பண்ணைக்கு எடுத்து போட்டாங்கன்னா 22 லிட்டர் சாலிடா கறக்குங்க. 12-10 சாலிடா கறக்கும். நம்ம லைஃப் ஸ்டாக் நம்ம கிட்ட தெரிஞ்சு கறந்த இடத்துல நம்ம போன இடத்துல பார்த்த மாதிரி தான். நல்ல பிஸ்கட் கலர்னே, நல்லா எல்லாத்துக்கும் பிடிக்க கொடுக்குறது. நல்ல கொம்பெல்லாம் சின்ன சின்ன கொம்பு, நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அப்படியே பார்க்க முடிஞ்சு பார்க்க நல்ல பிரீடான மாடு. ஜெர்சியில நல்ல கிராஸ் டைப்பு, நல்ல குணமானத்துக்கு. சும்மா உதைக்கும் வாங்க காலத்துக்கும் அதெல்லாம் எதுவும் இருக்காது. அப்படியே தொட்டா பால் கறக்கும். எல்லா மாடும் நல்லா சாதுவா. எல்லா மாடும் நம்ம சாதுவா இருந்தாதான் இருக்கு. எல்லாம் நம்ம கறந்து பார்த்து செக் பார்த்து தான் இருப்போம். தொட்டா அப்படி கறக்கும் காம்பு. இவ்வளவு மடி லூஸ் இருக்கு. இது HF மாடே கிடைச்சிட்டு மடி வந்துன்னா அந்த அளவுக்கு மடி டாப்பா வைக்கும். இன்னும் நல்ல கண்ணு போடும்போது நல்ல மடி இருக்கு. நல்ல ரெட்டை வரி கொடுக்க பாருங்க, எவ்வளவு லூஸ் கலக்குது பாருங்க. நல்ல கலர் வச்சு நல்ல லட்சணமா இருக்கு. ஆமாங்க. அடுத்தது வந்து ஒரு ரத்த சேவல்ல வந்திருக்கு. அடுத்து வந்து நம்ம அக்கா தங்கச்சினே 2 மாடும். ஆமா, அப்படி 2 மாட்டை பத்தி சொல்லுங்க. அக்கா, அது தங்கச்சிங்க. ஓகே, இது வந்து ரெட் சிந்தி இல்லைங்க, அது அக்கா, இது தங்கச்சி. அதாவது வந்து அது 6 பல்லுக்கு இது இருக்கு, இது கடமுளப்பா இருக்குங்க. ரெண்டுமே டாப் குவாலிட்டியா இருக்கும். இந்த மடி செட்டிலையோ இந்த காம்பஸ்லயோ ரெண்டுமே பக்காவா இருக்குங்க. நல்ல மடி லூஸு நல்லா இருக்கு. ரெண்டுமே தலைச்சன்ல 17-18 லிட்டர் கறந்த மாடு. ஒரே கஸ்டமர் எடுத்தா நல்லா இருக்கும். ஆமா, ஒரே கஸ்டமர் எடுத்தாங்க, ஒரே பண்ணிக்கு எடுத்தாங்கன்னா அதுவும் SNF அடிச்சுக்கே தேவையில்ல. லிட்டர் 50 ரூபாய்க்கு கண்ணு மட்டும் வரும். அவ்வளவு டாப்பா இருக்கு மாடு. நல்ல ஒரே கஸ்டமர் ஒரே கஸ்டமர் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு தாங்க லக்கு. எவ்வளவு கறக்குங்க? ரெண்டும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 40 லிட்டர் குறையலாம் கறக்குங்க. 40 லிட்டர் குறையலாம் இருக்குங்க. தலைச்சன்லேயே 38-39 லிட்டர் ஒரே இடத்துல ஊத்தி இருக்கு. 40 வரைக்கும் ஊத்தி இருக்கு. ஒரே கஸ்டமர் எடுத்து வாங்கியிருக்கு, ஒரே கஸ்டமருக்கு நம்ம தரலாம். இப்பயும் 40 லிட்டர் பால் நம்ம சொல்லி தரல. ரெண்டுமே அவ்வளவு டாப்பா இருக்கு. ரெண்டுமே அப்படியே எண்ணெய் விட்டா எண்ணெய் வடியும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படியே நெய் கட்டு எண்ணெய் விட்டா அப்படியே முதுகெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கவே அப்படியே இது ரெட்டை குறுக்குல இருக்கு, சைனிங்ல இருக்கும்.
நம்ம இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கணும்ல, எப்போ எடுத்தாலும் இந்த மாடு எங்கே வாங்கினதே கேட்பாங்க, ஏப்பா வாங்கிட்டு வந்துன்னு கேட்க மாட்டாங்க. அப்படி மாடுங்க ரெண்டுமே. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எடுத்துடலாம். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் டபுளாகவே எடுக்கலாம். அது ரெண்டு கிடையாது போட்டுருச்சுன்னு வச்சுக்கவேன், அப்படி இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க. ரெண்டு முதல். ஆமாம், ரெண்டு முதல் 2 மாடு எடுத்து 4 மாடு வைக்கலாம் நாளைக்கு. இன்னைக்கு அப்படி என்னடா மாடு 2 எடுத்து 2 கிடையாது போட்டுச்சு, 2 நாளாயிருச்சு ஒரே மாதிரி இருக்கு, எங்கடா வாங்கினீங்க கேட்பாங்க, ஏன்டா வாங்கினு அடுத்து கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்து இது மாதிரி தெரியுது. ஆமாங்க, அடுத்து வந்து தலைச்சன்ல டாப் குவாலிட்டியான மாடுங்க. 4 பல்லு தலையத்து கிடையாது. நல்லா மடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைச்சல்லே 10 கறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 15 லிட்டர்ல இருந்து 17 லிட்டர் வரைக்கும் சொல்லி தரலாம். நல்லா மடி லூஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் பாருங்க, இன்னும் ஒரு வாரம் பிடிக்குங்க. அவ்வளோ டாப்பான மாடு. நல்ல வயிறு பட்டன் காம்பர்ஸை அந்த மாதிரி நல்லா அந்த மடி கொச்சை கடி கொச்சலாம் இல்லை. நல்லா அந்த கொம்பு பார்த்தீங்களா, அப்படியே ஆஸ் கொம்புல அந்த கண்ணாமூலை அப்படியே ஒரு ஜான் மூஞ்சி தான் இருக்கு பாருங்க. கரெக்டாக வச்சுக்கா இருப்பாங்க, ஒரு ஜானே இருக்காது மூஞ்சி. கரெக்டாக ஒரு ஜானே இருக்காது மூஞ்சி. நல்ல லட்சணமான மாடு. நல்ல நெத்துக்குழியில ஒரே சொல்லி, இங்க ஒரு சொல்லி, இங்க முதுகுல ஒரு சொல்லி, நல்ல டாப் குவாலிட்டியான கிடையாது. இந்த வாங்கினா 10 வருஷம் இந்த கண்ணு அப்படியே வாங்கி போட்டா பண்ணைக்கு வாங்கி போட்டா 10 வருஷத்துக்கு அப்படி இருக்கும். தலைச்சனைக்கே 10 வாங்கிக்கலாமா? நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா மாடு வாங்கிக்கலாம். ஒரு தலைச்சனைக்கே 10 லிட்டருக்கு அந்த கடை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே பால் மாதிரி ஒரு 15 லிட்டர் குறையலாம இருக்கும். அடுத்த மாதிரி நம்ம தலைச்சங்கடை தாங்க. ஆமா, இது வந்து ஒரு காங்கிரீட் இருக்கு. ஒரு 20 நாள் டைம் இருக்குங்க. அரை மணி தாங்க இருக்கு. இது வந்து நம்ம தெளிவான இருந்ததுல கண்ணு, 2 பல்லு கண்ணு, நல்ல ஒரு காங்கிரீட்ல கிராஸ் ஆன மாடு. ஒரு காங்கிரீட்ல கிராஸ் ஆன மாடு. நல்லா இதுவும் அப்படிதான், அந்த நெத்தி ஒரே ஒரு ஜான் தான் இருக்கும். நல்லா நெத்தியில ஒரு சுழி கூட இருக்காது, முதுகுல ஒரே சுழி. நல்ல ரெட்டை குறுக்கு உடம்பு, நல்ல ஹெவி சைஸ், கைகால் வகுத்துல நல்ல வெயிட்டான மாடு. இந்த 25 நாள் கிட்ட பிடிக்குங்க. நல்ல டாப்பா மடி வைக்கும். வாங்கி ஒரு மாசம் அவங்க இடத்துக்கு நல்லா செட் ஆகி அந்த ஆளுங்கிட்ட நல்லா பழகி நல்லா பழகி அவங்க கூட பழகி மடை வச்சுக்க போட அவங்க தீனி நல்லா செட் ஆகிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தண்ணி தீனிக்கு நீங்க வச்சு போட்டா போதும். ஐயோ என்னால தண்ணி தீனி போட முடியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்டா தீனி திங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்த மாடு வந்து ஒரு செம்பூத்துல கிராஸ்னே ஜெர்சி மாடு. 6 பல் 2ஆம் நேரத்தினே. தலைச்சனே ஒரு 17 லிட்டர் கறந்து பண்ணேன். நல்ல ரெட்டை குறுக்கு மடி, நல்ல மடி காம்பு, நல்ல மடி வருஷம், நல்ல மடி வருஷம். காம்பு வருஷம் பாருங்க, 6 அடிக்கு ஒன்று, ஒரு முளத்துக்கு ஒன்று இருக்கும். நல்ல குணம், கிராஸ் மாதிரி நல்ல குணம். ஹெச்எஃப் ஜெர்சி மிக்சிங். இந்த ஹெச்எஃப் வர்றதுனால இந்த கால் 2 வெள்ளை வர்றது, இந்த வால் வெள்ளை வரும் பாருங்க. மடி நல்லா ஒயிட், நல்லா ரோஸ் மடியில் நல்ல 4 காம்பு அச்சு ஊத்துற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற மாடு எல்லாமே கை கறவிக்காவும் மிஷின் கறவிக்காவும் யாரு வேணா கறக்கலாம். இவங்க தான் கறக்கணும், அவங்க தான் கறக்கணும் இல்லை. குழந்தைங்க கறக்கலாம், பெரியவங்க கறக்கலாம், சின்னவங்க யாரு வேணா கறக்கலாம். நல்ல ரெட்டை குறுக்குல எல்லாமே நல்ல சாதுவா தான் இருக்கு. எல்லாம் சாதுவான மாடு தாங்க. நல்ல டாப் குவாலிட்டியான ஜெர்சி மாடு. நல்ல ஒரே சுழி, நெத்தியில ஒரே சுழி, நல்ல முகலட்சணமான மாடு. நல்ல ஒரு கடுதல் கட்டின அம்சமா இருக்கும். நல்லா ஒரு 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 பட்ஜெட்லேயே வாங்கலாம். பட்ஜெட்லேயே வாங்கி கூட மாடு ஒரு வீட்டு யூஸுக்கு ஆகும், பண்ணைக்கும் ஆகும். நல்லா மிஷின் கறவை எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். நல்ல டாப்பான மாடு. பட்ஜெட்னா வந்து நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் என்ன ரேட்லேருந்து அதிகமாக பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-65லேருந்து ஒரு 1.5 லட்சத்து வரைக்கும் 1.20, 1.30, 1.40 வரைக்கும் கூட மாடு இருக்குங்க. ஓகே, அது கறவைக்கு ஏற்ற மாதிரி மாடு. கறவைக்கு ஏற்ற மாதிரி மாடுங்கண்ணே. நம்ம ஒரு 17 ஒரு லிட்டர் நீங்கள் அதே தான் சொல்லுங்கள். கம்மியாக சொல்லி அதிகமாக கறந்துட்டா பிரச்சனை இல்லை, அவங்க பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. நம்ம அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக கறந்தா தப்பாக போயிடும். இருக்கிற போல இருக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம். 17-18 லிட்டர் குறையலாம கறக்கும், 18 லிட்டர் நல்லா கறக்கும். காலைல ஒரு 10 லிட்டர் அந்த அளவுக்கு தீனி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கறக்கும். நல்லா தவிடு தண்ணி வச்சு தீவனம் போட்டு நல்லா பார்த்தா தானே கறக்கும். ஒரு நேரத்து பால் செலவாக, ஒரு நேரத்து பால் மிச்சம் ஆகணே. சும்மா வாங்கிட்டு போயிட்டு எனக்கு பாலே மிச்சம்னா அப்படி ஆகாது, ஒன்று போடாமல் கறக்காதுனே. ஒரு நேரத்து தீனி செலவு பண்ணோம், ஒரு நேரத்து பால் மிச்சம் பண்ணலாம். அதுதானே மாட்டில் ஒரு நேரம் மாட்டுக்கு, ஒரு நேரம் நமக்கு. அப்படித்தான். அடுத்து வந்து ஒரு ஃபுல் பிளாக்ல. ஆமாண்ணா, ஜெட் பிளாக் ஹோலிஸ்டன் பிரீட்னு சொல்லுவாங்க. நாம நல்ல 2ஆம் நேத்து 6 பல்லு, நல்ல சைஸ், நல்ல ஹெவி சைஸான மாடு. மாடு தான் கட்டையா இருக்கும். மடி இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குங்க. நல்ல இங்க பாருங்க மடி லூஸு, நல்ல குணமனம். லேடிஸ் ஹேண்டில் பண்ண மாடுங்க, லேடிஸ் கறந்துட்ட மாடு. அவங்களுக்கு இந்த ஒரு மாடு பணத்தேவைக்காக மாடு கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்த மாடு வெளியே வராது, லேடிஸ் தான் ஃபுல்லாக கறந்துருந்தாங்க. நல்ல பட்டன் காம்பு நல்லா வச்சு, இந்த காம்பு தூரி பாருங்க எவ்வளோ பெஸ்ட் இருக்கு. ஒரு காம்பு தூரி பாருங்க, தொட்டாலே இப்பயே போல இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ காம்பு பெரிய தூரி இருக்கு பாருங்க. அப்படியே கறக்க அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு பண்ணைக்கு முத எடுத்து போடுவாங்க. ஜெட் பிளாக்ல எடுத்து போட்டா பண்ணை நல்லா இருக்கும் அப்படி முத எடுக்கிறவங்க எடுப்பாங்க ஜெட் பிளாக்ல. யாரு வேணா வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம், பண்ணை தேவைக்கு எடுத்துக்கலாம், மிஷின் கை கறவைக்கு எதுக்கு வேணா எடுத்துக்கலாம். ஸோ நல்ல மேய்ச்சலுக்கும் சரி பண்ணைக்கும் சரி நல்லாவே செட் ஆகுது. ஆமாம், சூப்பராக செட் ஆகுங்களே. அவங்க விருப்பத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பண்ணைக்கு வேணா பண்ணைக்கு எடுத்துக்கலாம், நம்ம லோக்கல் யூஸ் வேணா லோக்கலுக்கு எடுத்துக்கலாம். அது அவங்க விருப்பத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நான் செட் ஆகும். சரி, இப்போ கடைசியாக ஒரு மாடு இருக்கு. ஏன்னா கடைசியாக ஒரு மாடு வந்து
லைவ் ஸ்டாக் நம்ம கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். 15 லிட்டர் பால் வருதுங்க. 3ஆம் நீத்து, நல்லா பல்லு தெளிவா இருக்கு. பல்லு சேர்ந்த மாடு தான் 3ஆம் நீத்து மாடு. நல்ல டாப்பான மாடு. இளங்கரையில் 25 லிட்டர் கறந்த மாடு. நம்ம இளங்கரை வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். இது ஒரு 3ஆம் இப்ப வத்தக்கறவை நம்ம சொல்லுவோம். இதை வத்த கண்ணு இல்லாம மாடு மட்டும் தான் இருக்கு. 15 லிட்டர் பால் இருக்கு. நீங்க வடியை பாருங்க. வடியை பார்த்தா நேரம் 10 கறக்குமாங்க. நம்ம 15 லிட்டர் பால் சொல்லி கொடுக்கலாம். 5 லிட்டர் பால் நம்ம கறந்துலேயே கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். தண்ணி தீனிக்கு அவ்வளவு டாப்பா இருக்கும். தெளிவா இருக்கும். நல்ல ரெட்டை குறுக்கு மாடு. ரெட்டை வடி குணமனம் கண்ணு இந்த வேலை யார் நல்ல விசின்கிற கைக்கிற கண்ணு இல்லை. கண்ணு இல்லைங்க. அங்கே பாருங்க. கண்ணு இல்லாம நம்ம கறந்து கூட கட்டலாம் பாருங்க. எப்படி நிற்குது பாருங்க. அப்படியே பாருங்க எப்படி கறக்க பாருங்க. தூர் எப்படி இருக்குன்னு பாருங்க. 4 காம்புமே இப்படி கறக்க அவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. நம்ம கறக்க தெரிஞ்சா மட்டும் போதும். அப்படியே கறக்க அவ்வளோ அருமையா இருக்கும். அப்படி குழந்தைங்க லேடிஸ் கீடிஸ் யாரு வேணா கறக்கலாம் பாருங்க. அப்படியே தூரி அப்படி தொட்டா போதும். தொட்டா போதும் பால். அப்படியே தொட்டா போதும் பால். பாருங்க எப்படி கறக்கு பாருங்க. கறக்க தெரிஞ்சா மட்டும் போதும். நல்ல மடியை கழட்டி என்ன வச்சாங்கன்னா வச்சதும் தெரியாது, குண்டா நம்பதும் தெரியாது. அப்படி இருக்குங்க. அவ்வளோ டாப்பா இருக்கும். 15 லிட்டர் நம்ம கறந்துட்டு இருக்கோம். நம்ம லைவா ஸ்டாக்கை கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க முட்டு உதைக்கும்பாங்க. நம்ம வீட்டில் உதைக்கிற மாதிரியே இல்லை பாருங்க. எப்படி கறந்தாலும் அப்படி கம்மு நிற்கும் பாருங்க. கண்ணு இல்லாமல் உதைக்கும் நிற்கிப்போங்க. கண்ணே இல்லை. கறந்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். லேடிஸ் கீடிஸ் யார் வேணா ஹேண்டில் பண்ணிக்கலாம். 15 லிட்டர் பால் நம்ம கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். தெளிவான மாடு, டாப்பான மாடு. ஓகே பிரதர். இப்போ இந்த வாரம் வந்து ஒரு 11 மாடு வந்து வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆமாங்கண்ணே. தலையீத்துலேருந்து 2ஆவது ஈத்து 3ஆவது ஈத்து வரைக்கும் இருக்கு. ஆமாங்கண்ணே. ஸோ அதுலேயும் வந்து ஒரு கறவை மாடே இருக்கு. கறந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. ஸோ இதே மாதிரி வாரம் 2 கறவை இருக்கு. கண்ணு மாடு இருக்கு, கை கறவை மாடு. கண்ணு மாடு இருக்கு, கை கறவை மாடு இருக்கு. ஓகே. இதே மாதிரி வாரம் எத்தனை மாடு நம்ம பண்ணையில் எதிர்பார்க்கலாம்? நம்ம பானில் எப்பயுமே வாரம் 15லேருந்து 20 வரைக்கும் நம்ம எடுப்போங்க. நம்ம இப்போ இந்த வாரம் 15 மாடு எடுத்து வந்தோம். நான் இப்போ 4 மாடு ஸ்லேல் ஆயிடுச்சு. லைவ் ஸ்டாக் 11 மாடு இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கு. நம்ம அக்கா தங்கச்சி மாடு இருக்கு நம்ம கிட்ட. ஒவ்வொரு மாடு ஒரு ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கு. அவங்களுக்கு எந்த பிரீடு செட் ஆகும், என் ஊருக்கு இந்த மாடு செட் ஆகும், இந்த மாதிரி எல்லா மாடும் நம்ம ஊருக்கு செட் ஆகும். இருந்தாலும் அவங்க விருப்பத்துக்கு எடுப்பாங்க. எனக்கு இந்த கலர் பிடிக்கும், அந்த கலர் பிடிக்குமா, கருப்பு இல்லைன்னா கருப்பில் பிடிக்கும், கருப்பு பிடிக்கும், செவலை பிடிக்குமாங்க. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிக்குதோ, எந்தெந்த மாடு பிடிக்குதோ அவங்கவுங்க டெஸ்ட்டுக்கு அவங்கவுங்க எடுத்துக்கலாம். நம்ம மாடு வாங்கினாங்கன்னா நேரம் நான் நீட்டாக தேங்காய் நார் போட்டு இல்லை சருவு இதை போட்டு நீட்டாக மாட்டை ஏற்றி கட்டி கொடுத்து இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க. அவங்களா வந்தாங்கன்னா மாட்டை பேசி நாங்கள் ஏற்றி கொடுத்துருவோம். அவங்க கூட இறக்குறது அவங்க பொறுப்பு. அவங்க எடுத்து வந்தால் வண்டி நாங்கள் ஏற்றுக்கணும். நாங்கள் இறக்குற வரைக்கும் எங்கள் பொறுப்புங்க. அமௌண்ட்டை பே போட்டால் நாங்கள் வந்து ஏற்றி கொண்டு இறக்கிட்டுருவோங்க. சரி பிள்ளை. ஸோ இப்போ இருக்கிற மாடுகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. ஆமாங்கண்ணே. இதில் தேவைப்படுற மாடுகள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க மற்ற டீட்டெயிலாம் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக வரலாம். இல்லை வீடியோ கால் மூலியமாக வாங்கிக்கலாம். ஓகே பிரதர். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.